ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ட்ரெயின் அண்ட் ரொட்டேஷன் கேக் தான். ஒரு 1 இயருக்கு முன்னாடி இந்த மாதிரி கேக் வந்து நான் செட்டப் பண்ணியிருந்தேன். பட் அந்த கேக் வந்து கேன்சல் ஆகிருந்தது. அப்புறந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங் தான். ஸோ இந்த மாதிரி திருப்பி வராதான்னு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 kgயில் வந்து ஒரு 3 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கேக், அதுக்கப்புறம் ஒயிட் ஃபாரஸ்ட் ரொட்டேஷன், அதுக்கு மேலே ஒரு கேக் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். இதுக்கான ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கஸ்டமரே வந்து ஸ்மோக்கிங் ட்ரெயின் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது கூட அவங்க கேட்டது பார்த்திங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு அக்ராலிக்கில் தமிழில் வேணும். அது கூட பார்த்திங்கன்னா ஃபோட்டோவோட நேம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி எடுத்து பேக் பண்ணி கஸ்டமரோட வீட்டுக்கு போய் எல்லாமே செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது மேலே இருக்க கேக் வெயிட் தாங்க முடியாமல் கேக் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கேக் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டபுள்ஸுமே வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் வந்து கேக்கோட வெயிட் தாங்க முடியாமல் கீழே இறங்கிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து அதுக்குள்ளே பூந்து வர முடியல. அது ஒன்று தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கஷ்டமாக போச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாருமே டேஸ்ட் வைஸும் சரி, டிசைன் வைஸும் சரி ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரெயின் மட்டும் உள்ளே பூந்து வந்திருந்ததுன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கும். ஏன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த கலரில் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தாலும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கலரில் வச்சு பிரிண்டிங் பண்ணி எல்லாமே எடிட் பண்ணி கொண்டு போய் வச்சுருந்தேன். ட்ரெயின் உள்ளே பூந்து வரும் தான் எதிர்பார்த்தேன். பட் வரலை. பட் கஸ்டமர் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது சொல்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் இல்லையா? உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் கேக் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. உடம்புலப்பேட்டை ஏரியாவில் ஹோம் டெலிவரி அவைலபிள் தான். தேங்க்யூ.